எங்கள் வீட்டு ரோஸ் தோட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய பூக்கள் வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. இது வந்து எல்லோ மஞ்சள் கலர் ரோஸு. அது பூ நல்லா கலர் ஆகிட்டு பாருங்கள், மஞ்சள் வந்து ஒயிட்டாக மாறுது. அழகாக இருக்கா? இது வந்து பிளாக் ரோஸ். இந்த ரெட் கலரில் வருதா, வந்து அப்படியே பிளாக்காக மாறுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி, இந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டுப்பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ரோஸ் பூ. அப்புறம் இருக்க பிளாக்காக மாறிடும். பிளாக் ரோஸ் எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டம். மஞ்சள் கலர். இதில் ஒரு தக்காளி செடி வளர்ந்துருக்கு பாருங்க. தக்காளி செடியில் பூ பூத்துட்டு, அது ரோஸ் தொட்டிக்குள்ளே வந்திருக்கா. அதை எடுத்து போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதான் அப்படியே வளர விட்டாச்சு தக்காளி செடி. இது ஆவாரம்பூ செடி இப்போ தான் வளர்ந்து வருது, ஆவாரம்பூ. இது வந்து திராட்சை கொடி. இது புதினா செடி. இது வந்து கீரை, மஞ்சக்கொலை எல்லாமே நிற்கிது. மஞ்சள் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள், எங்கே பூத்துருக்கு பாருங்கள் ரோஸ். உள்ளுக்கெல்லாம் மொட்டு வச்சுருக்கு. இதில் தான் நல்லா கொத்தா மொட்டு வைக்கும், சூப்பராக கொத்தா மொட்டு வச்சிருக்கும். இந்த கலர் பூ கொத்தா தான் மொட்டு வைக்கும், எப்போவுமே கொத்தா. நிறையா ஒரு 50 பூ வந்துடும் அதுலேயே. இந்த செடி வந்து இந்த குரோட்டன்ஸ் கோவாலேருந்து கொண்டு வந்தேன், ஒரு சின்ன குச்சி கொண்டு வந்து வச்சேன். சூப்பராக வந்துட்டு பாருங்கள், அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மணி பிளான்ட். இது வாஸ்து செடின்னு ஒரு சின்ன செடி தான் வச்சேன், நல்லா வந்துட்டு பாருங்கள். இந்த மாடலே இப்படி தான், இந்த இலையில் இதுதான் அந்த சப்சா, நாரி சர்ப்பத்துக்கு போட்டு குடிப்போம்ல, சப்சா விதை இதுதான் அது. இந்த திருநூற்று பச்சளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி இது.
என்னுடைய வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.